தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான். கையெழுத்திட்ட ஜனாதிபதி. பெரும் பரபரப்பு. அதாவது கடந்த 4 நாட்களாகவே கன்னியாகுமரி பாஜக தொண்டர்கள் வெற்றி உற்சாகத்தில் இருக்கின்றனர். இவர்களுக்கு இணையாக காங்கிரஸ் தொண்டர்களும் உற்சாகத்தில் இருக்கின்றனர். இந்த இரண்டுக்கும் ஒரே காரணம்தான். அது என்ன காரணம் என்றால், விளவங்காடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ளார் என்பதுதான் அதற்கு காரணம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியை பார்த்து தமிழ்நாட்டிற்குள் உங்களால் நுழையவே முடியாது என்று ராகுல் காந்தி சவால் விட்டிருந்தார். அந்த சவாலுக்கு விஜயதரணி மூலம் பாஜக பதிலளித்து உள்ளது. அதுவும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரையே தூக்கியிருக்கிறது. எனவேதான் பாஜகவினர் உற்சாகத்தில் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் கன்னியாகுமரி காங்கிரஸ் தொண்டர்கள் விஜயதரணிக்கு எதிராகவே இருக்கின்றனர். இவருக்கு காங்கிரஸில் பெரிய செல்வாக்கு இல்லை. எனவே இவர் காங்கிரஸை விட்டு வெளியேறினால் புதிய தலைவர் கன்னியாகுமரிக்கு கிடைப்பார் என்று காத்து கொண்டு இருந்தனர். தற்போது அது நடந்துவிட்டது. எனவே காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். கடந்த சில வருடங்களாகவே விஜயதரணி பாஜகவில் இணையப் போகிறார் என்று தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அதற்கு விஜயதரணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். மேலும் தன் மீது அவதூறு செய்திகளை பரப்பும் செய்தி நிறுவனங்கள் மீது குற்றவியல் வழக்கு போடுவேன் என்றெல்லாம் மிரட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது தற்போது உண்மையாகிவிட்டது. பாஜகவுடன் நடைபெற்ற டீல் ஓகே ஆகிவிட்டதால் விஜயதரணி தன்னுடைய எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்லை என்று பாஜகவில் இணைந்து விட்டார். மேலும் இவர் காங்கிரஸ் கட்சிக்குள் வந்த நாள் முதலே கோஷ்டி சர்ச்சை இவரை பின்தொடர்ந்து வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக EVKS இளங்கோவன் இருந்தார். அப்போது மகிழா காங்கிரஸ் தலைவியாக விஜயதரணி இருந்தார். அந்த காலகட்டத்தில் இவர்கள் இருவருக்குள்ளும் மிகப்பெரிய கோஷ்டி மோதல் இருந்தது. அதன் பிறகு தற்போது காங்கிரஸ் MP விஜய் வசந்துடன் இவருக்கு கோஷ்டி மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை தனக்கு தரும்படி விஜயதரணி காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார். தற்போது அதுவும் நடக்கவில்லை. அந்த வாய்ப்பு செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதனால் வெறுப்படைந்த விஜயதரணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னை வெற்றி பெற செய்த விளவங்காடு தொகுதி மக்களை மறந்துவிட்டு பாஜகவில் இணைந்து விட்டார். இதனால் விஜயதரணிக்கு கிடைக்கப் போவது என்ன? வருகின்ற மக்களவை தேர்தலில் MP தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. ஒருவேளை தேர்தலில் தோற்றுவிட்டால் தமிழக ஆளுநராக விஜயதரணியை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவெடுத்திருக்கிறது என்றும், இதற்காக முன்கூட்டியே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் கன்னியாகுமரியிலிருந்து விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ளதால் கடந்த 2014 முதல் கன்னியாகுமரி தொகுதியின் பாஜகவின் நாடாளுமன்ற முகமாக இருந்து வரும் பொன் ராதாகிருஷ்ணனின் நிலைமை என்ன என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.